வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜெய் ஹோம் சேனல். முளைக்கட்டின தானியங்கள் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம வாரத்துக்கு 2 அல்லது 3 நாட்கள் அந்த மாதிரி முளைக்கட்டி வச்ச தானியங்களை சேர்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் கரையும். இப்போ கருப்பு சுண்டலும் கொள்ளும் வச்சு முளைக்கட்டி வச்சு கூட்டு எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நான் கருப்பு சுண்டலும் கொள்ளும் சம அளவில் எடுத்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து 2 நாள் முன்னாடியே ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுட்டேன். இன்றைக்கி அதை கூட்டு செய்ய போகிறேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துருக்குறேன். குக்கரில் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஒரு சொட்டு விளக்கெண்ணையும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த தண்ணி வடித்து அதில் ரசம் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், அடுப்பில் வச்சுட்டு நான் 4 அல்லது 5 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ விசில் அடங்கின உடனே இது குக்கரை திறந்து பார்க்குறேன். கொள்ளும் சுண்டலும் நல்லா வெந்திருக்குதுங்க. இப்போ நான் தண்ணியை வடிச்சிடுறேன். கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் நமக்கு கூட்டு செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் 4 தக்காளியும் 10 சின்ன வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கூடவே 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து விட்டு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 4 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் அடங்கின உடனே குக்கரை திறந்து பார்க்குறோம். பாருங்கள், கத்திரிக்காய் சுண்டல் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. கத்திரிக்காயெல்லாம் அருமையாக வெந்திருக்குது. இப்போ இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளி இன்னும் கம்மியாக வேணும்னாலும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் கூட்டுப்பொடி போட்டுக்கிறேன். கூட்டுப்பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேங்க. அந்த வீடியோவில் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதை மறுபடியும் அடுப்பில் வைக்கணும். கூடவே கொஞ்சம் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாயிரும். கூட்டுப்பொடி சேர்க்கறதுனால ரொம்ப கெட்டித்தன்மை கொடுக்கும். இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். கடுகுளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கொத்து கறிவேப்பிலை, 4-5 பூண்டு, இஞ்சி நசுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு வரமிளகாயும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெங்காய வடகமும் எடுத்துருக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே இதை நம்ம ஒன்றுனா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் இஞ்சி போட்டேன், பூண்டு சேர்த்துக்கிறேன். வடகமும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் குக்கரில் இருக்கிற கூட்டுக்கலவையோடு சேர்த்துக்கணும். பாருங்கள், நான் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அந்த தாளிப்பு கலவையை எடுத்து இதோட சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், போடுறேன். போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இதை திரும்ப ஒரு 4 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான முளைக்கட்டி வச்ச சுண்டல் கொள்ளு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. சேலம் சைடில் இது ரொம்ப ஃபேமஸானதுங்க. சுடுசாதத்தில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சும்மா பிரமாதமாக இருக்குங்க. பாருங்கள், விசில் அடங்கினோடனே குக்கரை திறந்து பார்க்குறேன். கூட்டு சூப்பராக பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையாக இருக்குங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கலன்னா வேறு எந்த காய் கூட வேணும் சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமானதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.